ஆலவாயில் சம்பந்தர் இறைவனை வழிபடச் செல்ல அவருடன் சோழன் மகளாகிய மங்கையர்க்கரசி, பாண்டிய மன்னன் போன்றோர்களும் சேர்ந்து வர முறையாக ஆலவாயில் இறைவனை வழிபட்டதன் பின் அரசனும் அரசியும் அரண்மனைக்கு ஏக சம்பந்தர் தொடர்ந்து அங்கு இருந்து மேலும் சில பதிகங்களை பாடி இறைவனை பரவுகிறார். அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதி. நீடு சீர் தென்னர் கோனும் நேரியன் பாவையாரும் மாடு சென்று இறைஞ்சி நோக்கி மாளிகை தன்னில் போக கூடிய மகிழ்ச்சி பொங்க கும்பிடும் விருப்பினாலே நாடி அங்கிருந்து தங்கள் நாதரை பாடலுற்றார். அதாவது நீடு சீர் தென்னர் கோனும், நீடுனா நீண்ட பெரிய உயர்ந்த, சீர்னா புகழ், மிக பெரியதாகிய புகழுக்கு உரியவனாகிய தென்னர் கோன், தென்னவன்னா பாண்டியன், கோன்னா மன்னன். ஆகவே பாண்டிய மன்னன் நேரியன் பாவை, நேரியன் பாவைனாக்க சோழர் குலத்தை சார்ந்த பெண்ணாகிய மங்கையர்க்கரசி, இப்பொழுது அவள் பாண்டிய மாதேவியாக இருக்கிறார். பாவையாரும் மாடு சென்று இறைஞ்சி அருகில் சென்று வணங்கி, மாடுன்னா அருகில் சென்று வணங்கி மாளிகை தன்னில் போக, அவர்கள் இருவரும் இறைவனையும் சம்பந்தரையும் வணங்கியதன் பிறகு தங்கள் மாளிகைக்கு, அரண்மனைக்கு அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். கூடிய மகிழ்ச்சி பொங்க கும்பிடும் விருப்பினாலே, மீதுயர்ந்த மகிழ்ச்சியினால் ஞானசம்பந்தர் மேலும் சில பதிகங்களை இறைவன் மீது பாட வேண்டும் என்ற ஆசையும் மகிழ்ச்சி அவர் உள்ளத்துல தோன்றியதினாலே நாடி அங்கிருந்து அவர் அந்த ஆலவாய் சொக்கன் சந்நிதியிலேயே இருந்து தங்கள் நாதரை பாடலுற்றார். தங்களுக்கு தலைவனாம் தன்மை உடைய தலைவனாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை மேலும் சில பதிகங்களினாலே பாடி பரவசம் அடைந்தார் ஞான சம்பந்தர். அந்த பாடல் தான் ஆல நீழல் என்று தொடங்கக்கூடிய பழம் பஞ்சுரம் என்கின்ற பண்ணினால் அமைந்த பதிகம். அந்த பதிகத்துல ஒரு அழகான குறிப்பை தருகிறார். அந்த பதிகம் என்னன்னு கேட்டாக்க திரு யமகம்னு பேர். யமகம் என்ற சொல்லுக்கே என்ன பொருள்னா ஏற்கனவே நாம பார்த்து இருக்கிறோம். இவர் எத்தகைய புதுமைகளை எல்லாம் யாப்பு முறையிலே உருவாக்கினார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், ஞான சம்பந்தர் சீர்காழியில இருந்த காலத்திலேயே புதிதான யாப்பு முறைகளை எல்லாம் தமிழுக்கு புகுத்தி அதன் மூலமாக தமிழினுடைய கவிதையினுடைய ஆளுமையை பல வகைகளிலெல்லாம் சிறப்பித்தவர். அதுல ஒன்று யமகம்னு பேர். யமகம் என்றால் ஒரே சொற்றொடர் அடுத்தடுத்து தொடர்ந்து வர வேண்டும், அடுத்தடுத்த அடிகள். 4 அடிகள் பாட்டு எழுதப்படுகிறது என்று சொன்னால் 4 அடிகளிலும் ஒரே சொற்றொடர் தான் இருக்கும். ஆனால் அதை பகுத்து பொருள் உணரக்கூடிய நிலையில வெவ்வேறு விதமான பொருளை அது தரத்தக்கதாய் இருக்கும். அப்ப இத ஸ்லேடைன்னு சொல்லலாமன்னா ஸ்லேடை வேற, யமகம் வேற. ஏன்னா இந்த தெளிவெல்லாம் சொல்லிடும். என்ன காரணம்னா ஸ்லேடையில 2 விதமான வழிமுறை தான் உண்டு. ஒன்று செம்மொழி ஸ்லேடை, மற்றொன்று பிரிமொழி ஸ்லேடைன்னு பேர். செம்மொழி ஸ்லேடைனா அந்த சொல் ஒன்றாக இருந்து அதுவே 2 பொருளை தரும். இப்ப படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டோம்னா அது வாயில் படியாகவும் இருக்கலாம், உங்களை படிக்க சொன்னதாகவும் இருக்கலாம், இல்லையா? வாயில் படியாகவும் இருக்கலாம், அல்லது மாடி ஏறுவதற்குண்டான படிகளாகவும் இருக்கலாம், இல்லை படிக்க சொன்னதாகவும் இருக்கலாம். இதுக்கு ஒரு அழகான நகைச்சுவை உண்டு. உவே சுவாமிநாதையர் வாழ்ந்த காலத்துல, அவருடைய இறுதி காலத்துல அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கி விட்டது.
அவரை ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருந்தார்கள். அவர் வருவதாக ஒத்துக்கொண்டார். அந்த கூட்டத்திற்கு வந்தார். அவரை ஒருவர் கைப்பற்றி மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டும். மேடைக்கு அழைத்து செல்லுவதற்காக வந்தவர் இந்த படியேறுகின்ற பொழுது ஐயா படி, ஐயா படி பார்த்து வாருங்கள் என்று சொல்லுவதற்காக ஒவ்வொரு படியிலும் ஐயா படி, ஐயா படின்னு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இவரும் படியேறி தனக்கு உண்டான இருக்கையில மேடையில வந்து அமர்ந்தார். அவர் பேசக்கூடிய நேரம் வந்த பொழுது அவர் சொன்னார், பன்னெடுங்காலமாக தமிழ்த்தாய்க்கு நான் பலவாறாக தொண்டு செய்து கொண்டு வருகிறேன். பல ஓலைச்சுவடிகளை, பல நூல்களை எல்லாம் படித்து அதன் கண் உண்டான செய்திகளை எல்லாம் முறையாக பதிப்பித்து வருகிறேன். நான் இதுகாரும் அதற்காக படித்ததெல்லாம் போதாது என்றுதான் என்னை இங்கு அழைத்து வந்த அன்பர் மேலும் படி என்று சொல்லுவதற்காக ஐயா படி, ஐயா படி என்று சொல்லிக் கொண்டே வந்தார். ஆகவே நான் இன்னமும் இருக்கின்ற காலம் வரைக்கும் படித்து கொண்டு இருக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று நகைச்சுவையாக சொன்னார். அப்ப அந்த ஒரு சொல் இரண்டு வேறுபட்ட பொருளை கொடுத்தால் அதுக்கு பேரு செம்மொழின்னு பேர். செம்மொழி சிலேடை. சொல்லுல எந்த மாற்றமும் இல்லை, ஒரு சொல்லாக நின்று இருவேறுபட்ட பொருளை தருகின்றன. அந்த மாதிரி பல பொருள்கள் தரக்கூடிய சொற்கள் தமிழ்ல உண்டு. பிரிமொழி சிலேடைனாக்க சொல் நின்று அதை பகுக்கின்ற பொழுது வேறுபட்ட பொருளை கொடுக்கும். இப்ப உதாரணம், தாமரைன்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது மலர குறிக்கும். அதைய தா மறைன்னு பிரித்தீர்கள் என்றால் தாவக்கூடிய மான் என்ற பொருளை தரும். இப்படி ஒரு சொல் தனியாக நிற்கின்ற பொழுது ஒரு பொருளாகவும் அந்த சொல்லை பகுக்கின்ற பொழுது வேறு பொருளையும் தருவதாக இருந்தால் இதுக்கு பேரு பிரிமொழி சிலேடைன்னு பேரு. ஆனா யமகம் அப்படி இல்லை. ஒத்த ஒலியிலேயே சொற்கள் இருக்கும். 4 அடி சொற்களும் அந்த ஒவ்வொரு அடியிலும் கையாளப்பட்ட சொற்கள் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில பிரிக்கப்பட்டு அதற்கு உரிய வேறுபட்ட பொருள்களை தரும். இதுக்கு பேரு யமகம்னு பேரு. அதை எழுதுவதற்கு அதீத புலமை வேண்டும். இன்னும் சில கவிஞர்கள் இந்த யமகத்தை அந்தாதியில எழுதுவார்கள். அந்தாதியில எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் நிரோஷ்டா என்கின்ற ஒரு புதிய யாப்பு முறையிலும் எழுதுவார்கள். இந்த நிரோஷ்டா என்ற யாப்பு முறை என்னன்னா, பாடலை சொல்லும் போது உதடு ஒட்டக்கூடாது. மாம்பழ கவிச்சிங்க நாவலர் பழனி மலை முருகனின் மீது அழகான ஒரு நூல் பாடியிருக்கிறார். சிவகிரி யமக நிரோஷ்ட திரிபு அந்தாதி. போதுமா? அது நிரோஷ்டம், யமகம், திரிபு, அந்தாதி. 4 விதமான தமிழ் யாப்புகளையும் ஒரே பாட்டுல புகுத்தி பாடின ஒரு திறன். அதற்கெல்லாம் ரொம்ப ஆழங்கால் பட்ட புலமை வேண்டும். அது எனக்கும் தமிழ் தெரியும் என்று தெரிந்து கொண்டு அந்த நூலெல்லாம் போய் தொடவே முடியாது. பல்காலும் தமிழ் கற்றவர்கள் கூட அந்த திரிபு யமக நிரோஷ்ட அந்தாதிக்குள்ள போய் உள்ள நுழைந்து வெளியே வர முடியாது. முதல் பாட்டையே நம்மால புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவர் எந்த நோக்கில் என்ன பொருள்பட அந்த சொல்லை கையாண்டார் என்பது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஒருவாறு யூகிக்கலாம் என்ற அளவில் கூட பொருள் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த ஞான சம்பந்தருக்கு அந்த திறன், புதிதான யாப்பு முறைகள், அந்த யாப்பு முறைகளினாலே. ஏனென்றால் தமிழ் ஒரு காலத்துல, சங்க காலத்திலையும் அதனுக்கு பின் வந்த காப்பிய காலங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 4 வகையான பா, ஒவ்வொரு பா வகையிலும் உண்டான 3 பிரிவு. ஒன்று குரல் குரட்பா, அதாவது வெண்பான்னு பேரு. அதுக்கு அடுத்தது ஆசிரியம், அதற்கு அடுத்தது கலி, அதற்கு அடுத்தது வஞ்சி. இந்த 4 பாவகைகள்ல 3 பிரிவுகள் தான் இருக்கு. ஒன்று விருத்தம், இல்லைன்னா துறை, இல்லைன்னா தாழிசை. இப்ப 4 3 12, அவ்வளவுதான்.
இந்த 12 வகையான பாக்கள் தான் இருந்தது. சம்பந்தர் தான் பல புதிய சிந்தனைகளை புகுத்தி பல்வேறு விதமான யாப்பு முறைகளை தமிழில வளர்த்து கொடுத்தவர். அதனாலதான் இன்றும் தமிழ் பல்வேறு விதமான பாவகைகளை மிக இயல்பாக கையாளக்கூடிய அமைப்புல இருக்கு. உலக மொழிகள்ல வேற எந்த மொழிக்கும் இப்படிப்பட்டதான பாவகைகள் கிடையாது. இத்துணை விதமான பாவகைகள், ஒவ்வொரு பாவகைகளுக்கும் தனித்த இலக்கணம், தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய மரபு உலக இலக்கியத்துக்கே கிடையாது. அதனாலே அது ஞான சம்பந்தரை ஒரு இறை அருளாளர் என்பதெல்லாம் பின்னாடி. ஆனால் அவரால் செய்யப்பட்ட மிகப்பெரியதாகிய சீர்திருத்தம் எது என்றால் மொழிக்கு. இவரை போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வடிவங்கள் தான் இன்றும் பல புலவர்களுக்கு பாடமா இருக்கு. அதனால இந்த யமகத்துல என்ன பண்ணார், திரு யமகம் அப்படின்னு யமகம்தான். அத தமிழ்ல எழுதும் போது முன் எழுத்து ஈ போட்டு எழுதணும். அந்த யமகத்தை எழுதுகின்ற பொழுது மற்றொரு அழகையும் சேர்த்தார். என்ன, தான் இது நாள் வரைக்கும் பல தலங்களுக்கு சென்று இறைவனை பரவிய பாடல்களுக்கு எல்லாம் பாணர்கள் தான் முறையாக இசை வகுத்தார்கள். அதனால அந்த இசை வகுத்த பாணர் குலத்தை தனக்கு இசை வகுத்து கொடுக்கக்கூடிய நீலகண்டரை முன்னிறுத்தி, அந்த பாணர்கள் இல்லை என்றால் இறைவனை இசையோடு பரவுவதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று அந்த பாணர் குலத்தையும் புகழ்ந்து பாடினார். எப்படியா, திரு இயமகத்தின் உள்ளும் திருநீலகண்ட பாணர்க்கு அருளிய திறமும் போற்றி அவரோடும் அளவளாவி தெருளுடை தொண்டர் சூழ திருத்தொண்டின் உண்மை நோக்கி இருள் கெட மண்ணில் வந்தார் இனிது அமர்ந்திருந்தார் அன்றே. திரு யமகத்தினுள், யமகம் எழுதின பொழுது ஆல நீழல் என்று தொடங்கக்கூடிய பழம் பஞ்சுரத்துல அமைத்த அந்த யமக பதிகத்துல திருநீலகண்டருக்கு இறைவன் அருளினால் அவர் இசையினை மிக பெரிய அளவிலே உடையவராக இருக்கிறார். நீலகண்டர் இசைவாணராக இருப்பதற்கு கூட இறைவனது அருள் என்று நீலகண்டரை பாராட்டும் முகத்தான் இறையருளையும் புகழ்ந்து. எப்படியா, திருநீலகண்ட பாணர்க்கு அருளிய திறமும், இறைவன் சிவபெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இசைஞானத்தை கொடுத்த திறமும் போற்றி அவரோடும் அளவளாவி, அவரோடும் கலந்து பேசி மகிழ்ந்து தெருளுடை தொண்டர் சூழ, தெருளுடை சொண்டர்னாக்க திருத்தொண்டின் இன்றியமையாமையை தெளிவாக அறிந்து கொண்ட தொண்டர். தெருட்சின தெளிவு. தெருளுடை தொண்டர் சூழ திருத்தொண்டின் உண்மை நோக்கி, இறைவனுக்கு செய்தற்கு உரியதாகிய தொண்டினது உண்மை தன்மையை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி இருள் கெட மண்ணில் வந்தார், அறியாமை என்கின்ற இருளினை கெடுக்கவும் பிற சமயங்களினால் உருவான இருளினை நீக்கவும் வந்தவராகிய ஞான சம்பந்தர் மதுரையம்பதியிலே மேலும் சில காலம் அந்த ஆலவாய் சொக்கன் அருளினால் தங்கி இருந்தார். இனிது அமர்ந்து இருந்தார் அன்றே. அடுத்து பூழியன் மதுரை உள்ளார் புறத்துளார் அமணர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆன எல்லாம் கீழுற பறித்து போக்கி கிளறொளி தூய்மை செய்து வாழிய பதிகள் எல்லாம் மங்களம் பொலியச் செய்தார். பூழியன்னா பாண்டியன் அர்த்தம். பாட்டே உண்டு. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. இந்த 4 சைவ சமய குறவர்களையும் வாழ்த்துதற்கு ஒரு பாட்டு உண்டு.
அதுல முதல்ல சம்பந்தரை எப்படி பாடுகிறார்? பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்ப அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஒவ்வொரு அடியவர்களுக்கும் உண்டான வாழ்த்தாக ஒரு பாட்டு இருக்கு. அந்த சைவ சமய குறவர்களை முறையாக வாழ்த்தக்கூடிய இந்த சொல்லிலிருந்து தான் எடுத்தது. பூழியர் என்றால் பாண்டிய மன்னன். பூழியன் மதுரை உள்ளார், பாண்டியனால் ஆளப்படக்கூடிய மதுரை மாநகரிலே உள்ள புறத்துளார் அமணர் சேரும் மதுரையினது புறப்பகுதிகள். ஏற்கனவே பார்த்தோம், 8 குன்றுகளில் இருந்து சமணர்கள் வந்தார்கள், எண் குன்றத்தார்னு பேர். ஆகவே மதுரையினுடைய புறப்பகுதியில் இருக்கக்கூடிய வாழிடங்களில் உள்ள சமணர்கள் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும், சமண துறவியர்கள் தங்கியிருந்த பாழிகள், ஆளரவம் இல்லாது ஒளி இல்லாது இருட்டு இருக்கக்கூடிய இடம் பாழி. அப்புறம் அவர்கள் வணங்கப்படுவதற்கு உண்டான இறைவனாகிய அருகன் இருக்கக்கூடிய பள்ளி. ஆன எல்லாம் கீழுற பறித்து போக்கி, முழுமையாக கீழ்நிலம் காணக்கூடிய அளவில் அகழ்ந்து பறித்து போட்டார்கள், அடியோடு அழித்தார்கள். அவ்வளவுதான் விஷயம். பறித்து போக்கி கொஞ்சம் நாகரீகமா, கீழுற பறித்து போக்கின்னா அடியோட இடிச்சு தரமட்டமாக்கணும். கிளறொளி தூய்மை செய்து ஒளி பெருக அந்த இடத்தை தூய்மை செய்து வாழிய பதிகளெல்லாம் மங்களம் பொலிய செய்தார். அப்பதிகள் எல்லாவற்றிலும் சிவச்சின்னங்களை விளங்க செய்தார்கள். இது எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறை. யார் சொல்லுவது? இலங்கை நகருக்கு போயிருந்த பொழுது, இலங்கையினுடைய தலைநகர்லிருந்து கிழக்கு திசையில மட்டக்களப்புன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கெல்லாம் தமிழர்கள் பல அளவுல குடியிருக்கிறவர். அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டது என்னன்னா, பல இடங்கள்ல இருந்த இந்துக்களால் வழிபடக்கூடிய கோவில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அங்கெல்லாம் புத்தர் உருவத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். இது புதியதல்ல. நீங்க இதை கம்போடியால போய் அங்கோர் வாட்ல பார்க்கும்போது உண்மை தெரியுது. அதுவும் அப்படித்தான் செய்திருக்கிறார். முழுக்க முழுக்க அங்கு இருந்த சைவ சின்னங்களை எல்லாம் அகற்றிவிட்டு புத்த மதம் அங்கு பெருமளவிலே பரவிய பொழுது அந்த புத்த மத சின்னங்களை எல்லாம் இங்கு வலிந்து வைத்திருக்கிறார். இது நிறைய பார்க்கிறோம். பல குன்றுகள் பார்த்த போது குன்றுகள்ல போய் சிலுவையை நட்டு விடுது. இது எங்களுக்கு உண்டான எப்படி இருக்க முடியும்? இவைகள் எல்லாம் இங்கு வந்தவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்ப சமணமும் பௌத்தமும் கூட தென்னகத்திற்கு வந்து சேர்ந்த மதங்கள். ஞாபகம் வச்சு வடபுலத்தில், ஏனென்றால் அதனை ஸ்தாபித்தவர்கள் எல்லோரும் வடபுலத்தை சார்ந்தவர்கள். லும்பினியில பிறக்கிறார் புத்தர், வர்த்தமானர் வடநாடு. அவர்கள் எல்லாம் அங்கிருந்து தங்கள் சித்தாந்தத்தினை வளர்த்து கொண்டு அவர்களின் அது சீடர்கள் கீழே வருகிறார்கள். அதான் உண்மை. இப்ப எல்லோரும் இங்கு வந்துதான் தங்களினுடைய தனிப்பட்ட செல்வாக்கினாலும் தாங்கள் கொண்டுள்ள கொள்கையினாலும் ஆளுவோரினுடைய ஆதரவு பெற்று தங்களை வளர்த்து கொண்டார்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர்களை விலக்குகின்ற பொழுது இங்கிருந்தவர்கள் சற்று கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. சரி, அந்த சமண பள்ளிகளை புறம்பாக அதன் பக்கம் யாரும் செல்லாமல் இருக்கலாம்னு விட்டு இருக்கலாம் இல்லையா? அதை இடித்து முற்றிலுமாக அழித்து அங்கு சிவனுக்குரிய சின்னங்களை வைத்து, இதெல்லாம் நல்ல காலம் சேக்கிழார் இதை தெளிவா எழுதிட்டார். இப்படி நடந்ததுதான். அங்கு அந்த பகுதிகளை எல்லாம் இடித்து தகர்க்கப்பட்டு அங்க சிவ சின்னங்கள் நிறுவப்பட்டன, தெளிவா எழுதிட்டார். சில நேரங்கள்ல
சிலவற்றை நாம் வலிந்து செய்கின்ற பொழுது மாற்று நிலையில இருக்கிறவர்களுக்கு மேலும் கோபம் கூடும். மாறாக அவர்களை நாம் என்ன செய்யலாம்? தவிர்த்து விடலாம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, இக்னோர் பண்றது, தவிர்த்து விடலாம். சில நேரங்கள்ல தவிர்ப்பது கூட அவர்களை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்பை தந்து விடலாம், மறுக்கல. ஆனாலும் சிலவற்றை நாம வலிந்து செய்வதனால் அதனுடைய பின் விளைவுகள் நம்மை பெருமளவிலே பாதிக்கின்றன. தவிர்க்க முடியல, தான் உண்மை. அதனால மங்களம் பொலிய செய்தார். மீனவன் தேவியாரும் குலச்சிறையாரும் மிக்க ஞான சம்பந்தர் பாதம் நாள்தோறும் பணிந்து போற்ற ஆன சண்பையர் கோனாரும் ஆலவாய் அமர்ந்தார் பாதம் ஊனமர்ந்து உருக ஏத்தி உளம் கழித்து உறையும் நாள். கொஞ்ச காலம் அங்க இருந்தார் சம்பந்தர். அவர் இருந்த காலத்துல தினமும் மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் வந்து வணங்குவார்களாம். மீனவன் தேவியாரும், மீனவன் பாண்டியன், பாண்டியன் தேவியாகிய மங்கையர்க்கரசியும் குலச்சிறையார் அமைச்சரும் மிக்க ஞான சம்பந்தர் பாதம் நாள்தோறும் பணிந்து, அணுதினமும் சம்பந்தர் மதுரையில இருந்த அத்துணை நாளும் இவர்கள் இருவரும், குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியும் அணுதினமும் சம்பந்தர் தங்கி இருந்த இடத்திற்கு வந்து வணங்கி நாள்தோறும் பணிந்து போற்ற ஆன சண்பையர் கோனார் அவர்களினது வருகையையும் அவர்களது வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்ட சண்பைமா நகர் என்கின்ற சீர்காழியில் இருந்து வந்துள்ள சம்பந்தரும் ஆலவாய் அமர்ந்தார் பாதம், திரு ஆலவாயிலே இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானின் திருவடிகளை ஊனமர்ந்து உருக ஏத்தி மனமும் உடலும் உருகக்கூடிய அளவிற்கு தினமும் பதிகங்களை பாடி உளம் கழிந்து உறையும் நாளில் மனமகிழ்ச்சியோடு மதுரையில நிறைவா இருந்த நாட்கள்ல மேலும் என்ன நடந்தது? அங்க செய்தவத்தால் சிவபாத இருதயர்தாம் பெற்றெடுத்த வைதீக சூளாமணியை மாதவத்தோர் பெருவாழ்வை மை திகழும் திருமிடற்றார் அருள் பெற்ற வான்பொருளை எய்திய பூம்புகலியிலே இருந்த நாள் மிக நினைந்தார். தந்தையாருக்கு மகன் மீது கொண்ட ஈடுபாட்டால பிரிந்திருந்த மகனை பற்றி தந்தையாருக்கு மனதுல பார்க்க வேண்டும்ன்ற எண்ணம் தோன்றிவிட்டது. யாருக்கு? சிவபாத இருதயர் சீர்காழியில். இதுவாவது அவருக்கு சிவிகையும் சின்னமும் கிடைக்கின்ற வரைக்கும் ஞான சம்பந்தர் சிவபாத இருதயர் தோள் அமர்ந்துதான் தலங்களுக்காக சென்றார். சிவிகையும் சின்னமும் கிடைச்சதன் பிறகு சம்பந்தர் அடியார்கள் புடைசூழ பல தலங்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டார். அப்ப தந்தையார் சிவபாத இருதயர் ஊர்லயே இருந்துட்டார். இது ஒரு காரணம். ரெண்டாவது, எல்லா நாட்களிலும் சம்பந்தர் பின்னாடியே போனா சீர்காழியில் அவர் செய்தற்கு உண்டான பணிகள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வழிபடுவதற்கு ஒரு கோவில் இருக்கு, அவைகளுக்கு உண்டான செயல்களை எல்லாம் செய்யணும். அதனால சிவபாத இருதயர் பிற்காலத்துல சம்பந்தருக்கு சிவிகையும் சின்னமும் குடையும் கிடைத்ததற்கு பிறகு அந்த முத்து பந்தல் முத்து சிவிகை சின்னமெல்லாம் கிடைச்சதற்கு பிறகு அடியவர்கள் துணை இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் அனுப்பிச்சுட்டார். இவர் மதுரையில சம்பந்தர் வந்த பொழுது சிவபாத இருதயர் கூட வல்ல. ஆனால் மதுரையில நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இருப்பது போல செய்தி தொடர்பு அவ்வளவு எளிதல்ல. மதுரையில சம்பந்தர் இருந்த இடத்தினுக்கு தீ வைத்ததும் அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு விதமான வாதங்களும் அதில் இறுதியில சம்பந்தர் வென்றதும் சமணர்கள் தண்டிக்கப்பட்டதும் போன்ற நெடிய நிகழ்ச்சியில முதல்ல சம்பந்தர் இருந்த இடத்திற்கு இந்த சமணர்கள் தீ வைத்தார்கள் என்ற செய்தி மெல்ல 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 அங்கிருந்து கிளம்பி சீர்காழிக்கு போய் சேர்றதுக்கு சில நாள் ஆயிட்டது. இதை கேட்ட உடனே சிவபாத இருதயருக்கு மனசுல கவலை.
என்ன இருந்தாலும் தன்னுடைய மகன் பெரிய ஆற்றலுக்கு உரியவன் என்று இருந்தாலும் அவரை பொறுத்த மட்டில் அவன் மகன்தான். சொல்றோம் இல்லையா பழமொழி, தெலுங்குல உண்டு ரொம்ப அழகான பழமொழி, தில்லிக்கு ராஜானாலும் தல்லிக்கு பிட்டான்னு. பெரிய ஆளுமை பொறுப்புலையே இருந்தாலும் பெற்றோர்களை பொறுத்த மட்டில் அவன் குழந்தை தான். இது பெரிய அளவில் இன்று வரைக்கும் எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒன்று. நீங்கள் பெரிய ஆளுமையில இருக்கலாம், அந்த ஆளுமை என்னவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஆளுமை எல்லாம் எடுபடாது. பெற்றோர்கள் காட்டக்கூடிய அன்பும் அவர்களால் காட்டப்படக்கூடிய நேசமும் நமக்கு எல்லாமே நம்முடைய ஆளுமை, நம்முடைய திறன், ஆற்றல் எல்லாம் பயனில்லாமல். அதே போலதான் சிவபாத இருதயர் ஞான சம்பந்தருக்கு ஏற்பட்ட அந்த அவர் இருந்த மதுரையம்பதியில் உண்டான அவரினுடைய மடாலயத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள் என்ற செய்தி வருவதற்கு முன்பே தன் மகனை பற்றின சிந்தனை இவருக்கு வந்துட்டது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிரிஞ்சு. எப்படிப்பட்ட மகன் சேக்கிழார் இப்படி சிவபாத இருதயர் சிந்தித்தார் அப்படின்னு கருத்தை சொல்றார் பாருங்க. செய்தவத்தால் சிவபாத இருதயர் அவர் செய்த தவமா, சிவபாத இருதயர் செய்த தவத்தினால் ஞானசம்பந்தர் அவருக்கு மகவாக பிறந்தாராம். சிவபாத இருதயர் தாம் பெற்றெடுத்த ஞானசம்பந்தரை மகவாக பெற்றெடுப்பதற்கு சிவபாத இருதயர் தவம் செய்திருக்காராம். ஒண்ணு. வைதீக சூளாமணியை, வைதீகம்னா வேத வழி நிற்பது, வேத வழி நிற்கக்கூடிய சூளாமணி போன்றவர், ஒளி பொருந்திய ரத்தினம் போன்றவரா யாரு? சம்பந்தர். வைதீக சூளாமணியை, மாதவத்தோர் பெரு வாழ்வை, அரிய பல தவங்கள் செய்யக்கூடிய துறவியர்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான வரங்களை தந்து அவர்களை மேம்பாடு அடைய செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவரா சம்பந்தர். ஆகவே மாதவத்தோர் பெருவாழ்வை, மைத்திகழும் திருமிடற்றார் அருள் பெற்ற வான் பொருளை, தொண்டையிலே ஆலகால விஷத்தை நிறுத்தி கரிய தொண்டையாக நீல கண்டனாக உண்ட சிவபெருமானினுடைய ஒப்பற்ற அருள் ஞானப்பாலினை பெற்ற வான் பொருளைனா, வான்னா உயரன்னு அர்த்தம், மேலான விழுப்பொருளாக விளங்கக்கூடிய சம்பந்தரை எய்திய பூம்புகலியிலே இருந்த நாள் மிக நினைந்த, பூம்புகலியாகிய சீர்காழியில இருந்து கொண்டு தன் மகவாகிய சம்பந்தரை சிவபாத இருதயர் ரொம்ப நினைச்சார். ஐயோ அந்த குழந்தைங்க என்ன பண்றதோ, எங்க இருக்கோ, எப்படியெல்லாம் எந்த தலத்தினுக்கெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறதோ கவலை. அந்த மாதிரி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்துல செய்தி வந்தது, மதுரையில சம்பந்தர் இருந்த மடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. ஆன புகழ் திருநாவுக்கரசர் பால் அவம் செய்த மானமிலா அமனருடன் வாது செய்து வெல்வதற்கும் மீனவன் தன் நாடுய்ய வெந்நீர் பெருக்குதற்கும் போனவர் பால் புகுந்தபடி அறிவன் என புறப்படுவது. சமணர்கள் நாவுக்கரசருக்கு தீமையை செய்தவர்கள். அப்படி தீமையை செய்த சமணர்கள் மதுரையம்பதியில மன்னனை சார்ந்து மன்னனுக்கும் மக்களுக்கும் கொடுமை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சமணர்களிடம் இருந்து மதுரையிலே உள்ள மன்னனையும் மற்றவர்களையும் காப்பதற்காக சம்பந்தர் போனாரே. என்ன ஆனார் பாருங்க. ஆன புகழ் திருநாவுக்கரசர் பால், இதுகாரும் பெற்ற புகழிலே சிறந்ததோர் புகழுக்கு உரியவரான, புகழ் என்றால் அதனால் அறியப்பட்டவர் நாவுக்கரசர். ஆக சொல்றோம் இல்லையா, ஆன பெரும் முதல் என்று சொல்லுகிறோம். அது மாதிரி புகழினால் ஆளப்பட்டவர். அப்படிப்பட்ட நாவுக்கரசர் அவம் செய்த மானமில்லா அமனருடன் மன்னிக்கணும், நாவுக்கரசருக்கு அவம் செய்தார்கள். அவம்னா தவறு, குற்றம், என்ன வேணா பொருள் எடுத்து.
அவம் செய்தவர்களாகிய மானமிலா அமணருடன், சற்றளவுமே வெட்கமில்லாத அமணர்கள். என்ன அவர்கள் ஆடை அணிவதில்லை. ஆகவே மானமிலா அமணர், வெட்கம் இல்லாத அமணர்கள். வாது செய்து வெல்வதற்கும், அந்த சமணர்களை வாதிலே வெல்லுதற்காக, மீனவன் தன் நாடு உய்ய, மீனவன் பாண்டியனுடைய நாடானது காப்பாற்றப்பட வேண்டி வெந்நீர் பெருக்குதற்கும், அந்த நாட்டுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு திருநீர் கொடுத்து மக்களை மேலானவர்களாக மாற்றுவதற்கும் போனவர் பால் சென்றாரே ஞான சம்பந்தர். அவ்வாறு சொல்லிவிட்டுதானே மதுரைக்கு போனார். புகுந்தபடி அவ்வாறு சொல்லிவிட்டு மதுரைக்கு போனவர் அறிவன் என புறப்படுவார். அவருக்கு அங்க என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ போய் தெரிந்து கொள்ளணும் என்ற கவலையோடைய புறப்படலான்னு நினைச்சார். எங்க மதுரையம்பதியை நோக்கி சிவபாத இருதயர் சென்று தன் மகவினை ஞான சம்பந்தனை பார்ப்பதற்கு போகணும்னு நினைச்ச. துடியிடையாள் தன்னோடும் தோணியில் வீற்றிருந்த பிரான் அடிவணங்கி அலர் சண்பை அதனின்றும் வழி கொண்டு படியின் மிசை மிக்கு உளவாம் பரன்கோயில் பணிந்தேத்தி வடி நெடுவேல் மீனவன் தன் வளநாடு வந்தணைந்தார். துடி இடையால், துடினா உடுக்குன்னு அர்த்தம். உடுக்கு மேலும் கீழுமா பருத்து நடுவில் மெல்லியதா இருக்கும். அது போல துடியை போன்று இடையை கொண்டவளாகிய உமை, தன்னோடும் அப்படிப்பட்ட உமையோடும், தோணியில், தோணிபுரம் என்பது சீர்காழிக்கு இன்னொரு பேரு. அந்த தோணிபுரத்தில் விற்றிருந்த பிரான் அங்கிருந்து அருள் பாலிக்க கூடியவராகிய சிவபெருமானை அடிவணங்கி, தான் மதுரை என்பதை நோக்கி செல்ல போகிறேன் என்று இறைவனிடம் முறையாக வணங்கி முறையிட்டு, அலர் சண்பை அதனின்றும், சண்பை என்று சொல்லக்கூடிய சீர்காழி பதியிலிருந்து வெளியே வந்து, அதனின் இன்றும் வழி கொண்டு, அதை விட்டு வெளியே வந்து மதுரையை நோக்கி செல்லக்கூடிய பாதையில வழியில இருக்கிற சிவத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு போனாராம். கொண்டு படியின் மிசை மிக்குளவாம், படினா பூமி, இந்த இடத்துல செல்லக்கூடிய பாதை. சீர்காழியிலிருந்து மதுரையை நோக்கி போகக்கூடிய பாதையில இருந்த மிக்கு உளவாம் பரன் கோயில், மிகுதியாக உள்ள சிவன் கோவில்கள் அனைத்தினையும் பணிந்து ஏத்தி. நான் ஞானசம்பந்தர் எல்லா இடத்துக்கும் போனதுனால அந்தந்த இடங்கள்ல இருந்த சிவன் கோவில் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு பொலிவோடும் 6 கால பூஜையோடும் செயல்பட தொடங்கிவிட்டது. நாவுக்கரசரும் சம்பந்தரும் செய்த அந்த மாற்றம் இருக்க அதீதமான மாற்றம். அவர்கள் இருவரும் இல்லைன்னா பல சிவன் கோவில்கள் பெயர் தெரியாமலேயே அழிந்து போயிருக்கும். அவர்கள் சொன்ன கோவில்களே இப்ப பல அழிஞ்சு போச்சு. நம்ம லட்சணம் அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப வருத்தம். நம்ம புதிதெல்லாம் கோவில்லாம் கட்டவே வேண்டாம். ஏற்கனவே இந்த தேவாரத்துல இந்த அடியவர்கள் சென்று வழிபட்ட கோவில்களை தேடி அது சிதலடைந்திருந்தால் அதை நல்ல விதமா புதுப்பித்தாலே போதும். இங்க யாரும் செய்வதற்கு முன் வருவதில்லை. பல கோவில்கள் சிதலாகி அழிந்து மிக கொடிய நிலையில அவைகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. அண்மையில சென்ற மாதம் நான் வகுப்புல கூட சொன்னேன். சென்ற மாதம் என்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க அருகில்தான் பரசலூர் இருக்கு. பரியலூர்னு பேரு, பேச்சு வழக்கில் பரசலூர். அதாவது தக்ஷன் தலையை பறித்த இடம். அந்த கோவில் மெல்ல பூமியில இறங்கி இருக்கு. ஏன்னாக்க அந்த நிலத்தினுடைய தன்மை, வயல்வெளிகளுக்கு நடுவில் கோவில், அதனுடைய அஸ்திவாரம் கொஞ்சம் நெகிழ்ந்து இறங்கி இருக்கு. அதையெல்லாம் மீண்டும் மேல் உயர்த்தி அதை இப்ப பராமரித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் முழுமையுமாக. அந்த மாதிரி பல கோவில்கள் தேவாரத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலமாக சென்று அந்த தலத்துல இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம்
முறையாக புதுப்பித்தாலே போதும். அவ்வளவு கோவில் இருக்கு. இந்த மூவரும் எங்கெல்லாம் சென்று பாடினார்களோ, சிலர் நாவுக்கரசர் போன இடத்துக்கு சம்பந்தர் போகாத இடம் இருக்கு. அதுபோல் சம்பந்தர் போன சில தலங்களுக்கு நாவுக்கரசர் போல, அதுபோல் சுந்தரர் போன தலங்களுக்கு இவர்கள் இருவரும் போகாத இடங்களும் உண்டு. ஆகவே முழுமையுமாக இந்த மூவர்கள் சென்று பார்த்து பாடின தலங்களை எல்லாம் சேர்த்து எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக புதுப்பிக்க, இதுல அரசு என்ன செய்யும், இதெல்லாம் இரண்டாம் பட்சம். அந்தந்த ஊர்ல இருக்கிறவர்கள் தங்களால் வணங்கப்படக்கூடிய அந்த கோவிலை தாங்கள் புதுப்பிக்க வேண்டும்னு அவர்கள் முன் நிற்கும். அவர்கள் வீடு பழுதுபட்டால் அதை புதுப்பிக்க முன் வர மாட்டார்களா? அதுபோல் அவர்களுக்கு உண்டான கோவில் என்பது ஊரவர்களுக்கு உண்டான பொது இடம், வீடு. அதை கொஞ்சம் பழுது பார்க்கணும், புதுப்பிக்கணும். அதாவது நான் சென்ற பொழுது எங்கள் கோவிலுக்கு உரிய வழிபாடலை செய்தற்கு உண்டான குருமார் இருக்காரு, குருக்கள். அவர் சொல்றார், நான் 8 கோவில்களுக்கு ஒரு குருக்களாக இருந்து செயலாற்றுகிறேன், முடியல என்றார். நான் செய்வதற்கு இத்தனைக்கும் நல்ல பணியில இருந்துட்டு சென்னையில அவர் தந்தையார் வயோதிகத்தினால இனி கோவில்களுக்கு சென்று என்னால் உரிய தொண்டினை செய்ய முடியாது, ஆகவே நீ வந்து விடுன்னு பையன் கிட்ட சொன்ன உடனே சென்னையில நல்ல பொறுப்புல நிறைய சம்பாதித்திருந்தவர் இந்த வேலையை விட்டா நேரம் அங்க போயிட்டார். அவ்வாறு செல்லக்கூடிய சிலரால் தான் இன்னும் சமயங்கள் காப்பாற்றப்படுகின்றன. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அங்கு சென்று அங்க பல கோவில்கள் வழிபாடு செய்தற்கு, அதை செய்விப்பதற்கு உரிய நபர்கள் இல்லாததுனால இவர் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார். 8 கோவில்கள் காலையில 4 மணிக்கு குளித்து விட்டு அந்த 4 மணிக்குள்ளாக காலையில அவருடைய துணைவியார் நகர வாழ்க்கையை விட்டுட்டு கணவனோடு அவர்களும் சம்பனார் கோயில் போய்விட்டார். காலையில கணவன் 4 மணிக்கு எழுந்து கிளம்புவதற்கு முன்பு அவர் எழுந்து அந்த 8 கோவில்களுக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய படையலை சமைத்து அதை கொடுக்க, இவர் தனக்கு உண்டான அந்த 2 வீலரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று அபிடேகத்தை செஞ்சு கொண்டு சென்ற படையலை நெய்வேத்தியம் செய்து ஒவ்வொரு கோவிலும், இது காலையில 4 மணிக்கு கிளம்பியவர் மதியம் வீடுக்கு போகும்போது உணவு உண்ணுவதற்கு போவதற்கு 2 மணி ஆகும். 2 மணிக்கு போய் உண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து திருப்பி 4 மணிக்கு கிளம்பினால் எல்லா கோவில்களுக்கும் சாயரட்ச பூஜையை முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு போறதுக்கு 9-10 ஆயிடும். அன்றாட வாழ்க்கை இது. சென்னையில நல்ல வளமான வாழ்க்கையை பெற்றிருந்தவர். இங்கு ஒரு அலுவலகத்துல பணியாற்றியதோடு தெரியான கவர பணியாற்றியதோடு அற்புதமான குரல் வளம் உள்ளவர். பல இசைக்குழுக்கள்ல TMS குரல்ல பாடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தொண்டை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தையார் செய்த அந்த கோவில் வழிபாடு நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். தந்தைக்கு பிறகு ஊர் மக்கள் அவரை வசதியோடு வைத்திருக்கிறார்கள், வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்லுங்க. 8 கோவில்கள் சொல்லுகிறார். 6 கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள்ல என்னால் காலையிலும் மாலையிலும் போய் 2 காலம்தான் பண்ண முடிகிறது. யாரேனும் 2
உதவியாளர்கள் கிடைத்தால் ஒவ்வொருவர் கையிலையும் 2 கோவிலை கொடுத்துட்டு 6 காலத்திற்கும் பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்றார். முன் வருபவர்கள் யாரும் இல்லை. அங்கு சென்றால் கொஞ்சம் ஆகம விதி படிச்சிருக்கணும். சென்றால் ஊர் மக்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். உண்மை. அந்த கோவிலுக்கு உண்டான வழிபாட்டின் பொறுப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஊரவர்கள், நீங்கள் அங்கு நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் அந்த இறை வழிபாட்டை முறையாக செய்து கொடுப்பவராக இருந்தால் ஊர் மக்கள் உங்களை அந்த தெய்வத்திற்கு அடுத்த நிலையிலே வைத்து மதிக்கிறார்கள். ஊர்ல மக்கள் வீடுகள்ல என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தாலும் முதல் அறிவிப்பு உங்களுக்கு தான். வருவதற்கு ஆள் இல்லை என்று உண்மையிலேயே வருத்தப்பட்டார். அவர் சொன்னார், இங்கு வந்தால் என் நல்ல வீடு கிடைக்கும், வாழ்வாதாரம் சிறக்கும், குழப்பமே இல்லாமல் வாழலாம், உங்களுக்கு தேவையான உணவு, தேவையான பாதுகாப்பு, குடியிருப்பதற்கு இடம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த வழிபாட்டை முறையாக நியமமாக செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டம். எல்லாம் இறைவன் கொடுக்கிறான்னு சொல்லுகிறோம். அந்த இறைவன் குடியிருக்கக்கூடிய கோவிலுக்கு முறையாக விளக்கேற்றுவதற்கும் அந்த கோவில்களை பராமரிப்பதற்கும் ஆட்கள் இல்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். இப்படித்தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி மற்றைய சமயங்கள்ல இருக்கக்கூடிய தலங்கள் ஏதாகிலும் பழுதுபட்டோ பாழ்பட்டோ கவனிப்பார் இன்றி அது தரங்கட்டோ இருக்கிறத பார்க்க முடியுமா? நம்ம கிட்டதான் இதெல்லாம் ஆர்வம் கிடையாது யாருக்கும். நான் ரொம்ப வேடிக்கையா சொல்றது உண்டு. நான் தமிழ் படிக்க வந்த பொழுது என் வீட்டில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், குறிப்பா என்னுடைய தாயே, நீ தமிழ் படிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் வேதமெல்லாம் படிச்சு கோவில் மாதிரி வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். அவர்கள் அன்றைய கருத்தை அப்படி சொன்னார்கள். நான் அன்றைக்கு அதை பெரிய அளவுல பொருட்படுத்தல. நான் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு தமிழ் இலக்கியத்திற்கு வரணும்னு வந்தேன். ஒரு கால் அவர் சொல்லியது போல, என் தாயார் சொல்லியது போல கொஞ்சம் வேதாகமங்களை கற்றிருந்து கோவில் பணிக்கு வந்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. உண்மையிலேயே என் இனத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், வகுப்புல இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரியும், இவ்வாறு சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகளை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இந்த சடங்கியலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதுவும் எங்களினுடைய குடும்ப வேதம்ன்றது, நாங்கள் எந்த வேதத்தை பின்பற்றுகிறோம்னா சாம வேதம். எங்கள் வேதத்தினுக்கு உட்பட்ட சடங்கியலை முறையாக செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். ரிக்வேதத்திற்கோ எஜுர்வேதத்திற்கோ இருக்கக்கூடிய சாத்திரிமார்களை காட்டிலும் எங்களுக்கு உரிய வேதத்தினை கொண்டு வழிகாட்டக்கூடிய சாத்திரிமார்கள் மிக 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 குறைவு. அதையே தொழிலாக எடுத்து கொண்டிருந்தால் ஒன்று நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அதற்கு மேலாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த செயல்ல ஒரு நிறைவு இருந்தது. அன்றை நான் யோசித்திருக்க வேண்டுமோ என்னவோ என்று இப்பவும் யோசித்துக் கொண்டிருக்க செய்திருக்கலாமோ. தமிழ் கற்றதனால ஒன்னும் தாழ்ந்து போல, அதற்கு பதிலாக அதை மேற்கொண்டிருந்திருக்கலாமோ யோசிப்பது உண்டு. ஏனென்றால் இப்போ கோவில்களை எல்லாம் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு ஏற்பட்டுள்ள அந்த சிதலாகி போனவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு கால் பொறுப்பேற்றிருந்தால் நம்முடைய வாழ்நாள்ல ஓரிரு கோவில்களை முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனை நிறைவாக செய்திருக்கலாமோன்னு தோன்றும். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் கடந்து போயாச்சு. இனிமே நான் புதியதாக ஆகமம் படிக்க முடியாது. படித்து அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வழிபாடு இனிமே நடக்காது. இதை ரொம்ப இளம் பிராயத்திலேயே செய்திருக்க வேண்டுமோ. நான் 17 வயதுல தமிழ் கற்க வரும்போது என் தாய் இதை சொன்னது உண்டு, செய்திருக்கலாம் நீ, இப்படி உனக்கு இந்த ஆர்வம் இருப்பதனால் அதனை நீ கொஞ்சம் முன்னெடுத்திருக்கலாமோ என்று
நான் முதலாண்டு படித்து விட்டு விடுமுறைக்கு வரும்போது என் தாய் சொன்னது உண்டு. அப்பவும் நான் அதை கொஞ்சம் யோசித்து இருக்கலாமோன்னு இப்ப நினைக்கிறேன். ரொம்ப காலம் கடந்து போய் நினைக்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு அழகான வழிமுறையாக இருந்திருக்கலாம். இழந்துட்டோம். சரி. அதனாலதான் இந்த சம்பந்தரும் நாவுக்கரசரும் இல்லை என்றால் பல தலங்கள்ல கோவில்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்காது. இவர்கள் காலத்துக்கு பின்னாடி முகலாயர்கள் தென்னகத்துல வந்த பொழுது நடந்த கதைகள்லாம் தெரியும் இல்லையா? கதைகள் அல்ல, வரலாறு. திருஅரங்கத்துல இருக்கக்கூடிய மூலவரை அவர்கள் சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மூலவர் இருந்த வாயில சுவர் வைத்து மூடிவிட்டார்கள். வரலாறு எடுத்து படித்து பாருங்கள், திருவரங்க வரலாறு. அத பின்னாடி திருவரங்கன் ஊலான்னு ஒருத்தர் கதையா வேற எழுதினார். ஆனால் வரலாறு உண்மை. அங்கிருந்த உற்சவரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த உற்சவரை மதுரை மாநகருக்கு எடுத்து சென்று மதுரை மாநகரிலிருந்து அவர் மேல்கோட்டை கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கிருந்து அவர் டெல்லிக்கு போயிட்டார். உற்சவர் ராமானுஜர் அதை மீட்டு கொண்டு வருகிறார். இந்த அளவினுக்கு ஒவ்வொரு கோவில்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உட்பட்டன. ஒவ்வொரு கோவில். ஏனென்றால் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கையாள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இது கலைகளின் வடிவம் என்று கூட தெரியாமல் இடித்தார்கள். இதெல்லாம் வரலாறு காட்டக்கூடிய உண்மை. அதெல்லாம் நாம மறந்துடக்கூடாது. உண்மையிலே இவைகள் எல்லாம் நமக்கு இழைக்கப்பட்டு இப்ப நாம கேட்கலாம், இப்ப நாம சமணர்களுக்கு உண்மைதான், நாம் எதனை செய்தோமோ அதனை பிறர் நமக்கு செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால்தான் நான் முன்பே சொன்னேன், அந்த கோவில்களை எல்லாம் கொஞ்சம் புறமாக தள்ளி இருக்கலாம், அதை இடித்து பாழ்படுத்தி இருக்க வேண்டும். அந்த பகுதியை நாம தவிர்த்து இருக்கலாம், அந்த செயலை தவிர்த்து இருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் பின்னாளில் நம்முடைய கோவில்களும் பல நேரங்கள்ல பலரால் அழிக்கப்பட்டு இருக்காதோ. இதெல்லாம் ஒரு வெளிப்படையான சிந்தனை, அவ்வளவுதான். இது சரியா தவறான்னு கூட நான் சொல்றதில்லை. இப்படி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றன இலக்கியங்களும் வரலாறும். அதனால் இவர் என்ன செய்தார்? படியின் மிசை மிக்கு உளவாம் பரன்கோயில் பணிந்தேத்தி, சீர்காழியிலிருந்து மதுரையம்பதி நோக்கி செல்லக்கூடிய பாதையில் உள்ள பல சிவன் கோவில்களை எல்லாம் பார்த்த கோவில்களை எல்லாம் வணங்கி கொண்டு வடி நெடுவேல் மீனவன், வடித்தெடுக்கப்பட்ட நெடிய கூர்மையான வேல்படையை கொண்டவனாகிய மீனவன், மீன் கொடியை உயர்த்திய பாண்டியன், அவனது தலைநகராகிய வளநாடு பாண்டிய நாடை வந்து அணைந்தார், வந்து சேர்ந்தார் சிவபாத இருதயர். மாமறையோர் வளம்பதிகள் இடைத்தங்கி வழி செல்வார், தேமருவு நரும் பைந்தார் தென்னவன் தன் திருமதுரை தாம் அணைந்து திரு ஆலவாய் அமர்ந்த தனிநாதன் பூமருவும் சேவடிக்குள் புக்கு ஆர்வத்தொடு பணிந்தர். அங்க வந்தாராம். மாமறையோர் வளம்பதிகள், நன்கு வேதங்களை கற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய பல தலங்கள்ல இடைத்தங்கி, அங்கங்க அன்றைக்கு கால்நடையாதான் வரணும், நடந்துதான் போகணும். வசதி இருந்தா கொஞ்சம் வண்டி வைத்து கொண்டு போகலாம். அது வண்டி வைத்து கொண்டு போனா அதற்கு அடித்த செலவு, வண்டி ஓட்டுதற்கு உரியவனுக்கு உணவு, வண்டியினை இழுத்து செல்லக்கூடிய மாட்டுக்கு உணவு, இதெல்லாம். ஆகவே அப்படியே தேசாந்தரியாக நடக்க வேண்டியது. அப்படி வருபவர் சிவபாத இருதயர் ஞான சம்பந்தரினுடைய தந்தையார்னு தன்னையும் தான் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். தெரிந்தவர்கள் இவரை வரவேற்று இடைத்தங்கி வழி செல்வார். ஒவ்வொரு இடத்துல தங்கி தங்கி ஓய்வெடுத்து கொண்டு மெல்ல போனார். இன்னைக்கும் சில பேர் அப்படி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? சென்னையில் இருந்து ஆண்டிற்கு சில குழுக்கள் வருடந்தோறும் திருப்பதிக்கு நடந்து செல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எங்கெங்க நடுவில் தங்க வேண்டும் என்று. அங்கெல்லாம்
அங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் உணவளிக்கிறார். சில பேர் இன்னமும் அந்த மாதிரியான பயிற்சியில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி வட இந்தியாவில் இந்த விட்டல் என்று சொல்லக்கூடிய பந்தர்பூர் இருக்கு இல்லையா, அங்கு பல யாத்ரீகர்கள் நடந்துதான் போவார். இன்னமும் அது ஒரு பெரிய சிறப்பு மிக்க தலம் விட்டல். அதே மாதிரி எனக்கு தெரிந்து சில அன்பர்கள் கேரளாவில் உள்ளான எனக்கு என்னோடு தொடர்புடைய சில அன்பர்கள் வருடா வருடம் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐயப்பனை தரிசிக்க நடந்தே செல்லுகிறார். அதுவும் பெருவழியில். அது அவர்களுக்கு ஒரு பழக்கம். இப்ப நாம இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு சென்று பலர் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் போய் மலையை சுற்றுவதில்லையா? அதே மாதிரி தைப்பூசம் போன்று இருக்கக்கூடிய விழாக்கள்ல பழனி மலைக்கு பலர் நடந்து வந்து அதற்கு பாதையே போட்டிருக்கிறார்கள். இந்த அடியவர்கள் வருதற்கு என்று பாதையே திண்டுக்கல்லில் இருந்து பழனி, அதுபோல பொள்ளாச்சி ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி இந்த பக்தர்கள் வருவதற்கு என்று பாதையில தனித்த ஒரு பகுதியை விட்டு இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இதன் அவர்கள் எங்கு தங்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடியவர்கள். அது போல இப்ப இருக்கக்கூடிய காலம், இந்த காலத்துல 6ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில பெருங்காடு தான் இருந்திருக்கும். இன்றைக்கு பரவாயில்ல, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு மக்கள் நடமாட்டத்தை பார்க்க முடியும். அன்று வெறும் காடு. அதனால இடை தங்கி வழி செல்வர், அங்கங்கு தங்கி ஓய்வெடுத்து உணவுண்டு தொடர்ந்து பயணித்து தேமருவு நரும் பைந்தார் தென்னவன், தேன் சிந்தக்கூடிய பசுமையான மலர்களால் மாலை அணிந்தவன் ஆகிய தென்னவன் பாண்டியன் தன் திருமதுரை, அவனால் ஆளப்படுவதற்கு உண்டான பாண்டிய நாட்டின் தலைநகராக திருமதுரை தாம் அணைந்து மதுரை நகருக்கு போனார். திருவாலவாய் அமர்ந்த, திரு ஆலவாய் என்ற தலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி, தனிநாதன் ஒப்பற்ற அந்த சிவபெருமானை வணங்கி பூமருவும் சேவடி கீழ், மலரினை போன்ற அவனது திருவடியின் கீழாக புக்கார், அந்த திருவடியை வணங்கி புக்கு ஆர்வத்தோடு பணிந்தார். அங்கு தன் மகனை பார்க்க வந்திருக்கிறோம். அதே நேரத்துல நேரா மகனை பார்க்க வரல, கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டாங்க. வர இதுதான் இருக்கணும். நாம தான் இன்றைக்கு மாற்றிக்கொண்டு விட்டோம். இப்ப நம்ம உறவினர்கள் எங்காகிலும் வெளியூர்ல இருக்கிறார்கள்னா, அந்த ஊர்ல கோவில் இருக்கிறதுன்னா ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னா முதல்ல கோவிலுக்கு போகும். கோவிலுக்கு போய் அங்கு உண்டான இறைவனை வழிபட்டு விட்டதற்கு பிறகுதான் நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம உறவினர் வீட்டுக்கு போகணும். இந்த மரபெல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம். நேரம் அந்த குறைந்தபட்சம் அந்த கோவில் நம்ம போற நேரம் அகால நேரமா இருந்தால் அந்த கோவில் வாயில்ல போய் நின்று இறைவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் போகும். அது ஒரு பண்பாடு, அது ஒரு விதமான வழிமுறை. அந்த ஊருக்கு முதல்வன் அந்த இறைவன் தான். அவன்கிட்ட போய் முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போகணும். நம்ம சொல்றோம்ல, ஊர் பெரிய மனுஷன், அந்த ஊருக்கே அவன் தான் பெரிய. அதுதான் சிவபாத இருதயர் மதுரையில நுழைஞ்சு நேரா மகனை பார்க்கணும்னு போல, நேரா திரு ஆலவாய் போனார். அங்கு குடிகொண்டு இருக்கிற இறைவன் சேவடி கீழே வணங்கினார், ஆர்வத்தோடு பணிந்தார். பணிந்துட்டு என்ன பண்ணார், அங்கணரை பணிந்து போந்து அருகணைந்தார் தமை வினவ, இங்கு எம்மை கண் விடுத்த காழியார் இளவேறு தங்குமிடம் திருநீற்று தொண்டர் குழாம் சாருமிடம் செங்கமல திருமடம் மற்ற இது என்றே தெரிந்துரைத்தார். மதுரையும் இவருக்கு புதியது இல்லையா, அதனால கோவில் எல்லாருக்கும் தெரியும். நேரா அங்க போயிட்டார். அங்கிருந்து ஒரு அடியவர்கிட்ட கேட்டார், சம்பந்தர் எங்க தங்கி இருக்க? அங்கணரை பணிந்து, அங்கணர்னாக்க இறைவன் அர்த்தம். அங்கணன், அந்த இறைவனை பணிந்து போந்து வணக்கத்தை செய்து வழிபாடு செய்ததற்கு
பிறகு அருகு அணைந்தார் தமை வினவர். இவர் பக்கத்துல இருக்கக்கூடியவற்றை கேட்டாங்க, இந்த சம்பந்தர்னு வந்திருக்காரு, அவர் எங்க இருக்கார்? தமை வினவ கேட்டார், ஞான சம்பந்தர் இருக்கிற இடம் தெரியுமான்னு. இங்கு எம்மை கண் விடுத்த, ரொம்ப அழகாக என்ன கேட்டவன் என்ன பதில் சொன்னானா, சம்பந்தர் வர்ற வரைக்கும் நாங்கள் எல்லாம் குருடர்களாக இருந்தோம் இந்த ஊர்ல, எங்களுக்கு உண்டான நல் ஞானத்தை கொடுத்து எங்களை கண் திறந்து விட்டவன் சம்பந்தன். இங்கு எமை கண் விடுத்த, குருடர்களாக பிற சமயத்திலே நாங்கள் மூழ்கி கிடந்தோம், எங்களுக்கு உரிய கண் பார்வையை கொடுத்தவன் சம்பந்தன். கண் விடுத்த காழியார், சீர்காழியிலிருந்து வந்து எங்களினுடைய குருட்டை, எங்களினுடைய குருட்டுத்தனத்தை போக்கியவர். இளையேறு, இளமை பொருந்திய காளை போன்றவர், நல்ல மழை களிறுன்னு சொல்றது போல இளையேறு, இளமையோடு, ரொம்ப குழந்தை இளமையோடு இருக்கக்கூடிய அந்த சீர்காழி பெரியவரை தங்கும் இடம், அவர் எங்க தங்கி கொண்டு இருக்கிறார்? திருநீற்று தொண்டர் குழாம், அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தொண்டர்களெல்லாம் திருநீறு அணிந்து அவரை சுற்றி இருப்பார்கள். சாரும் இடம், இந்த தொண்டர்கள்லாம் எங்கு சேர்ந்து சம்பந்தரோடு இருக்கிறார்கள்? செங்கமல திருமடம், சிவந்த ரொம்ப அழகான செங்கமல திருமடம், அத வார்த்தை பாருங்க, செந்தாமரை போன்று இருக்கக்கூடிய, சுத்தம் அர்த்தம், தூய்மையான, தமிழ் மரபுல தாமரை தூய்மையின் இருப்பிடம். அதனால செங்கமல திருமடம் மற்ற இது என்றே தெரிந்துரைத்த சம்பந்தர் தங்கி இருக்கிற மடம் இதுதான் அப்படின்னு அவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்க அந்த மடத்திற்கு செல்ல முன் வருகிறார் சிவபாத இருதயர். அந்த மடத்துல போயிட்டு சம்பந்தரை பார்க்கிறார். செப்புதலும் இந்த மாதிரி அடியவர்கள் சொன்ன உடனே அது கேட்டு திருமடத்தை சென்றெய்த அப்பர் எழுந்து அருளினார் என கண்டோர் அடிவணங்கி ஒப்பில் புகழ் பிள்ளையார் தமக்கு ஓகை உரை செய்ய எப்பொழுது வந்து அருளிற்று என்று எதிரே எழுந்தார். என்ன அழகான ஒரு ஓமையை போட்டார் பாருங்க. சிவபாத இருதயரை பார்த்த மடத்தில் உள்ளவர்களெல்லாம், சிலருக்கு அவரை தெரியும், பலருக்கு தெரியாது. ஆனால் என்ன நினைத்தார்களா, மீண்டும் இங்கே நாவுக்கரசரே சம்பந்தரை பார்க்க வந்து விட்டாரோ என்று எல்லோரும் பரவசப்பட்டார்களாம். யாரு? சிவபாத இருதயரை பார்த்து அவர் நாவுக்கரசர் போல இருக்காருன்னு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். செப்புதலும், யாரோ ஒருத்தட்ட கேட்டார், அவர் வழி சொன்னார், அதை கேட்டுட்டு அங்க வரார். அது கேட்டு திருமடத்தை சென்று எய்த, சம்பந்தரும் அடியவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருமடத்தினுக்கு வந்து சேர்ந்தார் சிவபாத இருதயர். அவர் மடத்துல இருக்கிறவர்கள்லாம் சிவபாத இருதயரை பார்த்த உடனே அப்பர் எழுந்து அருளினார் என கண்டோர் அடிவணங்கி, நாவுக்கரசரே மீண்டும் இங்கு வந்து விட்டாரோ. அத ஞான சம்பந்தருக்கு அப்பர்னா ரெண்டு பொருள் எடுத்துக்கணும் இங்க. ஒண்ணு ஞானசம்பந்தரினுடைய அப்பா, அதனால மரியாதையா அப்பர். இல்ல ஞானசம்பந்தரால் பெரிதும் விரும்பத்தக்க அடியவரான நாவுக்கரசர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆகவே அப்பர் எழுந்தருளினார் என கண்டோர் அடிவணங்க, திருவடியில விழுந்து வணங்க, ஒப்பில் புகழ் பிள்ளையார் தமக்கு ஓகை உரை செய்யும், ஒப்பிலாத பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் கிட்ட போய் உவகையோடு ஓகை உரை செய்யும், சந்தோஷத்தோடு உங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு போய் சொன்னாங்க. உங்களை காண உங்கள் தந்தையார் எழுந்தருளி இருக்கிறார். இதை கேட்ட உடனே ஞான சம்பந்தருக்கு மகிழ்ச்சி. எப்பொழுது வந்து அருளிற்று, எப்படி அப்பாவை எப்படி அணுகிறாருன்னு பாருங்க. அப்பாவை தெய்வத்திற்கு சமமா பேசுறார். எப்பொழுது வந்து அருளிற்று, இங்கு எப்பொழுது நீங்கள் வந்தீர்கள்? மதுரையம்பதிக்கு வருவதே எனக்கு தெரியாதே, வந்து இங்கு எனக்கு அருளுவதற்காக நான் இருக்கக்கூடிய மடத்திற்கு வந்தீர்களே, எப்பொழுது வந்து அருளிற்று என்றே எதிர் எழுந்தருள என்று ஆர்வத்தோடு உள்ள இருந்த சம்பந்தர் வேக வேகமா வெளியே வர, அந்த நிறைவோட வெளியே வர. இப்போ எங்க ஆதீனங்கள் எல்லாம் ஆதீனத்தை நாங்க சாமி எப்ப வந்ததுன்னு தாங்க கொஞ்சம் தரமா கேட்கணும்னா
சுவாமி எப்ப எழுந்தருளினீர்கள் அப்படிதான் கேட்கணும். எப்ப எழுந்தருளியது, சாமி எப்ப வந்தது தான் பேச்சு வழக்குது. ஏனென்றால் ஞானத்தை தரவல்லவர்களை நாம இப்படித்தான் சொல்லணும். அகிரணையில சொல்லலாமான்னு அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் தொல்காப்பியம் சொல்லிட்டான். நீ இறை அகிரணையில சொல்லு, தப்பு இல்லை, மரபுதான். சாமி வந்ததுன்னு சொல்லு, சாமி வந்தார்னு சொல்லு, சாமி வந்தான்னு சொல்லு, சாமி வந்தாள்னு சொல்லு, கவலை கிடையாது. அது பால் பகா பொது பெயரை எடுத்துக்கொண்டு 3 விஷயத்தை அப்படி பேசலாம். ஒண்ணு இறைவன், இன்னொன்னு குழந்தை, இன்னொன்னு இரு பாலருக்கும் பொதுவில் உள்ள 3ஆம் பால். இந்த மூவரையும் நீ எந்த மாதிரியான விகுதியிலையும் சொல்லலாம். குழந்தை அழுதுச்சு சொல்லலாம், குழந்தை அழுதான்னு சொல்லலாம், குழந்தை அழுதாள் சொல்லலாம். பால்பகா பெயர். அது மாதிரி கடவுளும் எப்பொழுது எழுந்து அருளிற்று என்று எதிரே எழுந்தருள். ஆக தந்தையார் தன்னை பார்க்க வருகிறார், ஒண்ணு செய்தியும் அல்ல, சொல்லியும் அனுப்பல, எப்பொழுது மதுரை எம்பதிக்கு வந்தீர்கள் என்று ஆர்வத்தோடு மடத்துக்குள்ள இருந்து சம்பந்தர் தன் தந்தையை காண வருகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து எப்படி நலம் விசாரித்து கொண்டார்கள் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.